உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள், ரோகிணி நட்சத்திரம், திரையோதசி திதி, பிரதோஷ விரதம். சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சுப முகூர்த்த நாள் இன்றைய தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் கவலை, மிதுனம் செலவு, கடகம் கவனம், சிம்மம் நன்மை, கன்னி பெருமை, துலாம் பக்தி, விருச்சிகம் தெளிவு, தனுசு வெற்றி, மகரம் வரவு, கும்பம் பொறுமை, மீனம் நிம்மதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நவக்கிரக பாராயணங்கள். நவக்கிரகங்களுக்காக நீங்கள் எந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும், நவக்கிரக பாராயணங்களை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். நேற்றைய தினம் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பேசியிருந்தேன். கந்தசஷ்டி கவசத்தை பொதுவாக எல்லோரும் தினசரி பாராயணம் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது முருகன் படத்துக்கு முன்னுக்கு விளக்கேற்றி வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றி ஒரு பூவை சாத்தி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம். கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பாலதேவராயர் சுவாமிகள் திருச்செந்தூருக்காக படித்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பேசினேன். இன்றைக்கு 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அதே மாதிரி சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். முதலாவது சூரியன். உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் என்னென்ன ஸ்தோத்திரங்களை நீங்கள் படிக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். முதல்ல சூரியன். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நீசப்பட்டாலோ, சூரியன் திசை நடந்தாலோ, சூரியன் பாதிக்கப்பட்டாலோ, சூரியன் பாதகாதிபதியாக இருந்தாலோ ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் படிக்கலாம் அல்லது ஃபோனில் போட்டு கேட்கலாம். ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம், ஆதித்ய ஹிருதயம் சூரியனுக்கு உண்டான பரிகார ஸ்தோத்திரம் இது. ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லக்கூடிய வேத மந்திரத்தையும் நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீ ருத்ர பாராயணம் ஒரு முறை ஐயாவை கூப்பிட்டு வீட்டில் உட்காத்தி ஸ்ரீ ருத்ர பாராயணம் செய்ய சொல்லலாம். அந்த வேத மந்திரத்தை கேட்கலாம். ஆதித்ய ஹிருதயம் சூரியனுக்காக கேட்கக்கூடிய மிகச்சிறந்த மந்திரம். ரெண்டாவது, இல்லை ஐயா என்னோட ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இப்போ சந்திர திசை நடக்குது, என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் நீசப்பட்டுட்டார், நான் சந்திராஷ்டமத்தில் பிறந்துட்டேன், நான் தேய்பிறை சந்திரனில் பிறந்துட்டேன், நான் பிறக்கைக்குள்ளே சந்திரன் 8ல் இருந்துட்டார், இந்த மாதிரி, அல்லது என்னுடைய ஜாதகத்துக்கு சந்திரன் பாதகாதிபதியாக வந்துட்டார், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள், ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் சௌந்தரிய லகரி என்ற ஒரு மந்திரம், இதெல்லாம் மந்திரத்தில் வேற சொல்கிறேன். சௌந்தரிய லகரி
ரெண்டாவது லலிதா சகஸ்டநாமம். எல்லா தெய்வங்களுக்கும் 1008 நாமங்களினால் பூஜை செய்யக்கூடிய சகஸ்டநாம வழிபாடு உண்டு. பிள்ளையாருக்கு இருக்குது, முருகனுக்கு இருக்குது, விஷ்ணுவுக்கு இருக்குது, அம்பாளுக்கு. அப்படி அம்பாளுக்கு உண்டான 1008 நாம வழிபாடு தான் சகஸ்டநாமம். இதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்க. லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீமாத்ரே நமஹா, ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்ற அழகான மந்திரங்கள், 1008 நாமங்கள். சௌந்தரிய லகரி. சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள். செவ்வாய் என்னுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டுட்டு ஐயா, செவ்வாய் தோஷம் எனக்கு இருக்குது. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். செவ்வாய் நீசப்பட்டுட்டு நான் செவ்வாய்க்கிழமையில் பிறந்துட்டேன். என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் குற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் நான் நேற்று சொன்ன மாதிரி கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். நரசிம்ம ஸ்தோத்திரம், கந்தசஷ்டி கவசம் போல் நரசிம்ம ஸ்தோத்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் குற்றம் உள்ளவர்கள், செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள், செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். என்னுடைய ஜாதகத்தில் புதன் பிரச்சனையாக இருக்குது. நான் புதன் நீசப்பட்டுட்டு, புதன் திசை இப்போ நடக்குது. புதன் எனக்கு பாதகாதிபதியாக புதன் எனக்கு மறைஞ்சு போனதுனால படிப்பு வரையில என்று புதன் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் லலிதா சகஸ்ரநாமமும் பிரபல்யம். எத்தனையோ கவசங்கள் இருந்தாலும் கந்தசஷ்டி கவசம் பிரபல்யம் மாதிரி இந்த லலிதா சகஸ்ரநாமமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ரொம்ப விசேஷம். விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாவிஷ்ணுவுக்கு உண்டான 1008 நாமங்களை விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்கிறது. இல்லாட்டி சரஸ்வதி அஷ்டகம்னு ஒன்று இருக்குது, அதை படிக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தம் மகாவிஷ்ணுவுக்கு மேல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தம் அப்படி ஒரு நூல் இருக்குது. ஆழ்வார்களால் விஷ்ணுவுக்கு மேலே இப்போ நாங்கள் திருவாசகம் படிக்கிறோம், திருமுறை படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம். அது மாதிரி பெருமாளுக்கு மேலே பாடியதை 4000 திவ்ய பிரபந்தம் என்று பேர். அதை நீங்கள் படிக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப விசேஷம். சரஸ்வதி அஷ்டகம். குரு என்னுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு குரு திசை நடக்குது, குரு நீசமாகிட்டார், குரு மறைஞ்சிட்டார். அவையில் எல்லாம் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். ஸ்ரீ தட்சணாமூர்த்தி, வியாழனுக்கு அதிபதி தட்சணாமூர்த்தி. ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்று டவுன்லோட் பண்ணினீங்கள்ட வரும். ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். ஹயக்ரீவ மந்திரம் இருக்குது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. தட்சணாமூர்த்திக்கும் இருக்குது. தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பீடம் துர்லோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதியும். தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ன்றது வேறு, அது 2ல் ஒன்றை கேட்கலாம். சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம். சுக்கிரனுக்கு அதிபதி அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கேட்கலாம். ஸ்ரீ சூக்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத மந்திரம். வேதம் தெரிந்த குருக்கள் மேலே வீட்டில் கூப்பிட்டு ஸ்ரீ சூக்தம் பாராயணம் பண்ண சொல்லி கேட்கலாம். அல்லது ஃபோனிலேயோ சிடிலேயோ போட்டு ஸ்ரீ சூக்தம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்ரீ சூக்தம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம். ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்கள். சனி என்னுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டது ஐயா. எனக்கு சனி நீசப்பட்டுட்டு 7.5 சனி, அட்டமத்து சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்குது. சனி பாதகாதிபதி என்றா ருத்ர சூக்தம் என்ற ஒரு மந்திரமும், சனீஸ்வர கவசம். ருத்ர சூக்தம் என்பது வேத மந்திரம், சனீஸ்வர கவசம் என்பது தமிழ் மந்திரம். இந்த 2ல் ஒன்று அல்லது 2ஐயும் கேட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஜாதகத்தில் சனீஸ்வரன் பாதிக்கப்பட்டவர்கள். என்னுடைய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டுட்டு ஐயா. எனக்கு நாகதோஷம் இருக்குது. லக்னத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம்,
2ல் ராகு இருந்தால் நாகதோஷம், 5ல் ராகு இருந்தால் நாகதோஷம், 7ல் ராகு இருந்தால் நாகதோஷம், 8ல் ராகு இருந்தால் நாகதோஷம். இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தில் ஜோசியர்கிட்ட போயக்குள்ள ஜோதிடர் சொல்லிட்டார் எனக்கு நாகதோஷம் இருக்குண்டு. அப்போ நாகதோஷம் இருந்தால் ஸ்ரீ துர்கா கவசம் ராகுவினால் உங்களுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் ஸ்ரீ துர்கா கவசம் என்று சொல்லக்கூடிய துர்க்கை அம்பாளுக்கு மேலே ராகுவுக்கு அதிபதி துர்க்கை, அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம், படிக்கலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் படிக்கலாம், வெள்ளிக்கிழமை ராகு காலம், செவ்வாய்க்கிழமை பின்னேரம் 4 மணிக்கு மேலே ராகு காலம், வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு ராகு காலத்தில் படிக்கலாம். கேது உங்களோட ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் நவக்கிரகத்தில் கடைசியான கிரகம் கேது, அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் ஹனுமான் சாலீஷா என்று ஒன்று இருக்குது, அதே மாதிரி கணபதி சூக்தம் என்று ஒன்று இருக்குது, கணேச ஸ்தோத்திரம் என்று ஒன்று இருக்குது. இதுகளையெல்லாம் பிள்ளையாருக்கு உண்டானதை நீங்கள் படிக்கலாம், ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். விநாயகருக்கு உண்டான ஸ்தோத்திரம் விநாயகர் அகவல் ரொம்ப விசேஷமானது. முருகனுக்கு எப்படி கந்த சஷ்டி கவசமோ அது மாதிரி பிள்ளையாருக்கு விநாயகர் அகவல். கேது பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகர் அகவல் படிக்கலாம். என்ன நேர்களே, நவக்கிரகங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை பற்றி இன்றைய தினம் பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.